மேஷம். இவர்களுக்கு எப்பவுமே சொல்றாங்க, பொய்ன்ற ஒரு விஷயத்துக்கு என்னைக்குமே ஒரு எப்படி சொல்றோம்னா, ஒருத்தவங்க பொய் பேசுறாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் நமக்கு அதுல என்ன லாபம் இருக்கு, போய் பேசுறாங்க அவங்க, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்ப நமக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா இந்த மேசராசிக்காரர்கள் முன்னாடி யாராவது பொய் பேசியோ இல்ல ஒருத்தவங்களுக்கு துரோகமோ இல்ல ஒருத்தவங்க ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னா இவங்க உங்களை ஏமாத்தாங்கன்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட தெரியப்படுத்துவாங்க, போராடுவாங்க, அதை சொல்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. முக்கியமா உண்மையான குணம், உண்மையான மனசு அப்படி சொல்றோம்னா, நேர்மையானவங்க அப்படின்னு சொன்னா அது இந்த மேசராசி கரெக்ட் தான். எனக்குமே இவங்க ஒரு ரூபாய்க்கு பெருசா எப்படி சொல்றேன்னா, தன் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்துல என்னுடைய பணம் வந்தா போதும், எவங்கிட்ட இருந்தோ வரக்கூடிய பணமோ இல்ல திருட்டு பணமோ இல்ல மற்ற விஷயங்களால வரக்கூடியதோ எனக்கு தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அதை நான் உழைச்சிருக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை மட்டும்தான் எனக்கானதா எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள். என்னதான் இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப விடாபிடியா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூட பணத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம். பொருள் வாங்கி வைப்பாங்க நினைக்கிறீங்களா, இல்ல விதவிதமா ட்ரெஸ்ஸோ இல்ல ஆடம்பர பொருட்களோ வாங்குவாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. மேசராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரிங்க, வாழ்க்கையில இன்னைய நாள் வரைக்கும் சரிங்க, ஒரு நாள் கூட இப்படி விதவிதமான ஆடைகளையும் இல்ல விதவிதமான ட்ரெஸ் இது போன்ற விஷயங்கள், நகைகள் இல்ல ஆடம்பர பொருட்கள்னு எந்த ஒரு விஷயத்தின் மேலும் பெருசா ஆசைப்பட்டதும் கிடையாது, ஆசைப்பட போறதும் கிடையாது. இவர்களை பொறுத்த வரைக்கும் 3 வேளை நல்லபடியா சாப்பிடணும், குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த செஞ்சு வரணும்னு நினைப்பாங்க. ஆனா அதை எல்லாத்தையும் விட இந்த மேசராசிக்காரர்கள் பணம் வருது சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற போது அதுல முக்கால்வாசிக்கு மேல மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுலயே செலவு செஞ்சிருவாங்க. இவங்களுக்கு உதவி மனப்பான்மைன்றது ரொம்ப அதிகம். அதாவது ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது தன்னால முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படின்னு தன்னால எவ்வளவு முடியும், அது எவ்வளவு பணமா இருக்கலாம், எவ்வளவு விஷயங்களாக இருக்கலாம், அதை உடனே அவங்களுக்காக செய்வாங்க. இவங்களுக்கு செஞ்சா நமக்கு என்ன நடக்கும், திருப்பி நமக்கு கொடுப்பாங்களா இப்படின்ற மாதிரி எந்த ஒரு நாளிலும் இவர்கள் யோசித்ததே கிடையாதுங்க. நம்ம கிட்ட இருக்கு கொடுப்போம், தேவைன்னா அவங்க இருந்தா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா விடு பரவாயில்ல, நம்ம மறுபடியும் சம்பாரிச்சுப்போம், நம்ம கிட்டதான் உடல் வலிமை இருக்கு, நம்ம போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற தைரியம் இருக்குன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருப்பதால தாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட பணத்தை கடனா கொடுத்திருந்தாலும் அதை திருப்பியே கொடுக்கவில்லை என்றாலும் அவங்கள்ட்ட கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனாலும் அதுக்கப்புறமா தன்னால முடியுன்ற அந்த நம்பிக்கையில வாழ்க்கைய அப்படியே முன்னெடுத்து போயிருவாங்க இந்த மேசராசிக்காரர்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் பார்ப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க. முக்கியமா சொல்ல போனா சில நபர்களிடம் கடன் வாங்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள். அதாவது உதவி செய்யறன்னு வந்துருச்சு, முழு பணத்தையும் நம்மளே கொடுத்துடலான்றதுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் சேர்த்து கடன் வாங்கி பணத்தை கொடுப்பாங்க. ஆனா கடைசியில தான் தெரியும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்பது நடந்திருக்கின்றது. இதனால் வரைக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு நேரத்துல தன் அறியாமலே செய்யக்கூடிய சில தவறுகள் இவர்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே நிலையான ஒருத்தராக இருக்க வைக்க முடியலைங்க. மாறி மாறி கஷ்டத்தையும் துன்பத்தையும் மட்டுமே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்படிப்பட்ட இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுதுங்க. இதற்கு முன்பு இந்த மேசராசிக்காரர்கள் இது நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி நீங்க நினைச்சதை விட பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்க்க போகிறீர்கள். சரி, இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இதுக்கப்புறம் வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, மேசராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாகவே எங்க தெரியுமாங்க அடி எடுத்து வைக்க போறார்கள். இதனால் வரைக்குமே இவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது தினமும் ஏற்பட்டும். இவங்க வேலைக்கு போயிட்டு நிம்மதியா வந்து தூங்கலான்னு படுப்பாங்க. அப்ப கூட வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் சேர்ந்து இவர்கள் இழிவாக பேசுவதும் கஷ்டப்படுத்துவதும் தான் செய்வாங்க. இவங்க தப்பே பண்ணாம இருந்தாலும் கூட இவர்களை தான் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்கன்னு இவங்க மேல பழிகளை வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் சரி வீட்லயும் சரி எப்போதும் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மேசராசனுடைய வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். முக்கியமா உங்க மேல போட்டு வச்சிருக்கக்கூடிய பழி, முக்கியமா நீங்க இந்த பழியினால கூட பல காலங்களாக வேலைக்கு போகாம தவிர்த்துக்கிட்டு இருக்க காரணம், இப்படி ஒரு திருட்டு சுமையை பழியை என் மேல சுமத்திட்டாங்க, நான் செய்யாத ஒரு தப்புக்கு இப்படி கேவலமான ஒருத்தனாக என்னைய காமிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் முன்னாடியும், என்னால நிச்சயமா அந்த இடத்துக்கு மறுபடியும் வேலைக்கு போக முடியாது அப்படின்ற எண்ணத்தினாலேயே இது நாள் வரைக்குமே இவர்கள் வேலைக்கே போவேணாம் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போறதையும் நிறுத்திட்டு வீட்டில் இருந்துக்கவும் செஞ்சிருக்காங்க இவர்கள். இந்த மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தெரியும்,
நம்மளுடைய தப்பு நம்ம மேல கிடையாது. கண்டிப்பா நம்மளுடைய தவறுகளை இங்க புரிஞ்சுப்பாங்க. நம்மளும் சரியான பாதையில சென்று வாழ்க்கையில முன்னேறலாம்ன்ற நம்பிக்கையில தான் இவர்கள் இருக்கார்கள். ஆனா சில காலங்களாக இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய நம்பிக்கைக்கு எதுவும் சரியா நடக்கல. ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும். உங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதோடு, உங்க மேல போட்டிருக்கக்கூடிய பழிகள் நீங்குவதோடு, உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் சம்பள உயர்வே இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் சம்பள உயர்வு அதிகரிப்பதோடு, முக்கியமாக நீங்க இது நாள் வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்ற போல அந்த இடத்துல வேலை கிடைச்சு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது இந்த மேஷராசினுடைய வாழ்க்கையில. மேஷராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. அது என்னன்னா, இவர்களுடைய வீட்டுக்கு வேலையை முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும், அங்க இருக்கக்கூடிய வீட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு வார்த்தைகளாலே கொள்றாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க, வார்த்தைகளாலேயே இவர்களை இழிவுபடுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் நடந்துகிட்டே தாங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இது போன்ற இழிவான விஷயங்களும், இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற அசிங்கமான விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல மாறி நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். மேசராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் தோல்விகள் நிறைய நடந்திருக்கும். ஆனா இனி தோல்விகள் என்பதை நீங்க குறைச்சிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, மேசராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்ன தெரியுமாங்க? இவருடைய குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருப்பதாங்க. ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சரியான அன்பு பாசம்னு எதையுமே காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்தினுடைய அன்பு கிடைக்கும், பாசங்கள் கிடைக்கும். தனித்து விடப்பட்ட இந்த மேசராசிக்காரர்களுக்கு உறவுகள் உண்டாகும். நண்பர்களாக நிறைய நபர்கள் இருந்தாலும் யாருமே உண்மையான நண்பர்களாக இல்லாமல் வெறும் பேருக்காகவும் வெறும் பணத்திற்காகவும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு காரணத்திற்காகவும் நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நண்பர்கள் என்னால் கண்டறிய முடியுமான்ற கேள்வி இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில போலியான நண்பர்கள் யாரு, உண்மையான நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில பண கஷ்டங்கள் என்பது இருந்துச்சு. ஆனா இனி பண கஷ்டங்கள் என்பது விரைவில் தீரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீட்டுல குடும்பத்துக்குள் அடிக்கடி நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் என்பது வந்துருச்சு. இதற்கு முன்பு நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி, இல்ல ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக வெளியிடங்களுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் சரி, எங்க போனாலுமே உங்களுடைய வாழ்க்கையில அங்க தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி நீங்க போகக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மரியாதையும் மதிப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முன்னாடியெல்லாம் நீங்க செஞ்ச சில தவறுகள் இது நாள் வரைக்குமே உங்களையே துரத்திக்கிட்டு இருந்திருக்கு. முக்கியமா சொல்ல போனா, ஏன்டா இதை செஞ்சோம், இதை செஞ்சதாலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இதற்கு தீர்வு கிடைக்காதான்ற மாதிரி பல நாட்கள் யோசிச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட யோசனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. முன்னேறுவதற்கான வழிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் உங்களுக்கு உதயமாக போகுது. முன்னாடியெல்லாம் சில நபர்கள் உங்களை எப்போதுமே பார்த்தாலும் தவறாகவே பேசுவாங்க. நீ இப்படி, நான் அப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எப்போதுமே உங்களை குத்தி காட்டுற விதத்திலையும் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா அது போன்ற விஷயங்கள் நீ நடக்காமல் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்க முன்னேற்றங்கள் என்பது இல்லாமல் பல நாட்களாகவே எந்த இடத்துலையும் நகல முடியாம ஒரே இடத்துல உட்காந்து அசிங்கப்பட வேண்டிய நிலைமைன்றது இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகும். திருமணமாகாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண பாக்கியங்கள் என்பது அமைஞ்சு திருமணத்தினுடைய முன்னேற்றங்கள்ல நீங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில என்னடா இது நம்ம இப்படி தோத்துக்கிட்டே இருக்கோம்ன்ற ஒரு பயம், ஒரு கவலைகள் இருந்துச்சுல, அந்த கவலைகள் நீங்கி சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுக்கும் சரி, உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்ச வண்ணமாகவே இருக்குது. நீங்க என்னதான் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல நோய் உபாதைகளை சரி செஞ்சிடலாம், முக்கியமா கொஞ்ச நாள் போனுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கையில நீங்க இருந்தாலும், ஆனா காலம் கடக்க 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 உங்களுடைய நோய் பாதைகள் என்பது அதிகரிக்குது. உங்களை மீறியும் அந்த நோயினுடைய பாதிப்பு என்பது உங்களுடைய உடலை ரொம்ப பாதிக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோயிலிருந்து வெளிவர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நோயின் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். நோய் என்றாலே உங்களுடைய வாழ்க்கையில இனி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க போகுது. இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நோயினால நிறைய சங்கடமான விஷயங்களையும் கஷ்டமான விஷயங்களையும் பார்த்துருக்கீங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்காமல் இல்லைன்னு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த போன்ற நோய்களும் உங்களை துரத்திட்டு வரக்கூடிய கஷ்டங்களையும் நீங்களே மாற்றி தீர்த்து கொண்டு உங்களுடைய தைரியத்தின் பேரில் நீங்க வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு. மேசராசினுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாகவே உங்களுடைய வாழ்க்கையில